இந்த ஆள் பொதுவா நம்மளை கூப்பிடவே மாட்டாரே. அப்படியே கூப்பிட்டாலும் இவ்வளவு நேரம் ஏன் மௌன விரதம் கடைபிடிச்சிட்டு இருக்காரு? சம்பந்தி, நீங்க கூப்பிட்டீங்கன்னு உடனே இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தேன். உங்களுக்கு இருக்கிற உடல்நிலையில என்ன பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். என்ன சம்பந்தி, உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது? என்னடா இவனை கூப்பிட்டுட்டமே, இவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். என் அப்பா தாத்தா எல்லாமே அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சவங்க, பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க. அந்த பதவியினால எத்தனை பேர் பலனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? எங்க குடும்பத்தோட பேரை சொன்னா எல்லாரும் தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நாங்க தலை குனிஞ்சு நிக்கிறோம். வருத்தப்படாதீங்க சம்பந்தி. எங்க குடும்பம் திரும்ப தலை நிமிர்ந்து நிக்கணும். என் பொண்ணு உமா மறுபடியும் பதவிக்கு வரணும். ஒரு அப்பாவா நான் இப்படி நினைக்கிறது தப்பா சம்பந்தி? தப்பே இல்ல சம்பந்தி, தப்பே கிடையாது. என்ன நீங்க என்ன சாதாரண ஆளா? சம்பந்தி, உங்க பொண்ணை நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க. ஆனா ஒரே நாள்ல ஒண்ணுமே இல்லாம இப்படி புஷ்வான மாதிரி போச்சுன்னா உங்க மனசு எப்படி டப்புன்னு வெடிச்சிருக்குன்னு எனக்கு தான் சம்பந்தி தெரியும். என்னதான் சொல்லுங்க, ஏன்னா எனத்தோட தான் சேரும். உங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்த எனக்கு எந்த குறையும் இல்ல. என் வளர்ப்பு அப்படி. ஆனா இந்த பத்ராவை எங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்தோம். எங்க குடும்பமே செதறி போச்சு. ஆட நீங்க வேற சம்பந்தி, அந்த பத்ரா உங்க குடும்பத்தை மட்டும் பழிவாங்கள, என் சாம்ராஜ்யத்தையே அசிச்சு பார்த்திருக்கா. சாதாரண அடிதடி கேஸ் அதை பெருசாக்கி டிவி மீடியா வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு போட்டு என் கம்பெனி பேர் என் பேர் எல்லாத்தையும் டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டான். இதை காரணமா வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக உள்ளவனுங்கெல்லாம் நானும் போலீஸுக்கு போவேன் மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீ இந்த பாருங்க சம்பந்தி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஒரு ரூபாய்ட்ட கெஞ்சினது கிடையாது. ஆனா இன்னைக்கு என் சிட் ஃபண்ட்ல சீட்டு போட்டு ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் பேரை மறுபடியும் பெரிய நிலைமை கொண்டு வர்றதுக்காக அரும்பாடு பட்டுட்டு இருக்கேன். இந்த பத்ராவை எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதி, எனக்கும் நிம்மதி. அதுக்கு என்ன வழி? அது அவ்வளவு ஈஸி கிடையாது சம்பந்தி. ஒரு இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படியே பண்ண நினைச்சாலும் நாளாகும். அதுக்குள்ள அவன் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் நடுரோட்டு கொண்டு வந்துருவான். சம்பந்தி, நீங்க என்னத்தையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. சும்மா சொல்லுங்க. அந்த பத்ரா கொஞ்ச நாளைக்கு லீவ்ல போனோம். அந்த இடத்துக்கு வரவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம கூப்பிட்டு பேசிடலாம். உங்க கேஸ், என் பொண்ணு மேல இருக்கிற கேஸ், அப்புறம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு சம்பந்தி. அதுக்கு அந்த பத்ரா முதல்ல லீவ்ல போணுமே. அவ எதுக்கு லீவ் எடுக்கணும்? அவளுக்கு நாமளே லீவு கொடுத்துட்டா கொஞ்சம் அவளை தட்டி வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. அட என்ன சம்பந்தி நீங்க, அந்த யோசனை எனக்கு தெரியாமலா இருக்கு. தட்டுறதுன்னு 5 நிமிஷத்துல தட்டி இருக்க மாட்டேன். உங்க வீட்டு மருமகளாச்சே, எப்படி தட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு மருமக தான் சம்பந்தி. அது உங்க வீட்டு பொண்ணு கஸ்தூரி தான். ஆமா, பத்ராவுக்கு நம்ம லீவ் கொடுக்கிற விஷயம் உங்க பொண்ணு உமாவுக்கு தெரியுமா? நான் வந்து உங்களை பாக்குறது உமாவுக்கும் தெரியாது, எங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்போ விடுங்க சம்பந்தி, நானும் என் பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டேன். இது நம்ம 2 பேத்துக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கட்டும். இதை செஞ்சு முடிக்க வேண்டிய ஆட்களை நீங்க வெளியே இருந்து கொண்டு வாங்க. அட விடுங்க சம்பந்தி, இந்த மேட்டருக்காக நீங்க மண்டையை போட்டு குழப்பிக்கிடாதீங்க. நம்ம ஊர் பக்கத்துல 1008 பசங்க இருக்கானுங்க, அப்படி சொடக்கு போற நேரத்துல வந்து தட்டிட்டு போயிருவானுங்க. நீங்க வேற. ஆனா ஒண்ணு சம்பந்தி, சொல்லுங்க. உமா திருப்பி பதவிக்கு வந்த உடனே நீங்க நம்மளை மறந்துடக்கூடாது, நம்மளை கவனிச்சுக்கிடணும். அதான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பு. அது ஏன் பொறுப்பு சம்பந்தி. அப்ப விடுங்க, அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல நல்ல செய்தி உங்க காதுக்கு வரும். போதுமா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அக்கா,
விநாயகம், டெல்லிக்கு போறேன்னு சொன்னி. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆக போகுது. இன்னும் ½ அன் ஹவர்ல நீ ஏர்போர்ட்ல இருக்கணும். ஃப்ளைட் டைம் நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஒரு வாரத்துல டெல்லிக்கும் சென்னைக்கும் எத்தனை தடவை வந்துட்டு போயிருப்பேன். எனக்கு ஃப்ளைட் டைம்லாம் மனப்பாடமாவே இருக்கு. சரி, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. அக்கா, ஏதோ ஒரு பெரிய பாரம் உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருக்கு. அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு சகஜமா பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எப்பவும் தைரியமா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனா இந்த 2 நாளா உங்க முகமே சரியில்லைக்கா. எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லக்கா. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்து தான் என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்களும் அப்பாவும் சேர்ந்து சால்வ் பண்ணிருவீங்க. நீங்க இப்படி ஏன் இருக்கீங்கன்னு அப்பா கிட்ட கூட கேட்கலாமான்னு நான் யோசிச்சேன். வேண்டாம் வேண்டாம், அப்பா கிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவருக்கு எதுவும் தெரியாது. அக்கா, நீங்க இப்படி பதட்டப்படுறத பாக்குறதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தோணுது. இது உங்க கேஸ் விஷயமோ இல்ல ஸ்வேதா விஷயமோன்னு தோணல. அப்படி இருந்தா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. அக்கா, வேற யாராவது பிரச்சனை பண்றாங்களா? விநாயகம், நீ வேலை விஷயமா டெல்லிக்கு போற. கண்டதையும் மனசுல போட்டுக்காம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு எதிராக பேசுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இப்ப பேசாமலும் இருக்க முடியல. ஆனா நீங்க நார்மலா இருந்தாதான் இந்த வீடு அமைதியா இருக்கும். இப்ப நீங்களே அமைதி இல்லாம இருக்கீங்க. இப்படி பிரச்சனையோட இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா. என்ன சொல்ற? யார் என்ன சொன்னா? வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி தான். கஸ்தூரியா? கஸ்தூரி என்ன சொன்னா? உங்களோட இந்த பதட்டத்தால எனக்கு என்ன பயம் கூடுது. விநாயகம், கஸ்தூரி என்ன சொன்னா? 2 நாளா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானா. நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்களா, அது என்னன்னு தெரியலையேன்னு புலம்புற. அவளுக்கே இது புரிஞ்சிருக்குன்னா மத்தவங்களுக்கு புரியாமலா இருக்கும். இதான் சொன்னானா? மத்தவங்களுக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது? என்னக்கா இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? இங்க பாருங்க, மத்தவங்க யாருக்கு தெரிஞ்சாலும் அதை சமாளிச்சிடலாம். உங்களை ஜெயில தலைமை விட மாட்டேன்னு ஒருத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. அவளுக்கு தெரிஞ்சா? அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? உங்களோட எதிரிய பக்கத்திலே வச்சுக்கிட்டு இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க. உங்களுக்கு எதிராக ஆதாரம் கிடைக்காதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை ஊதி பெருசாக்கி உங்களுக்கு எதிரான ஆதாரமா மாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? போலீஸ் மூலைய சாதாரணமா இடப்படாதீங்க. எங்களுக்கெல்லாம் முதல்ல கத்துத்தறது என்ன தெரியுமா? எதிராளி வாயிலிருந்து பொய்ய உண்மையாவும் உண்மைய பொய்யாவும் ஒத்துக்க வைக்கிறது தான். எங்களுக்கெல்லாம் நல்லது நினைக்கிற உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற ஆசையில சொன்னேன். இதுக்கும் மேல உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விரோதி எப்பவுமே வீட்டுக்குள்ளதான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே உங்களோட விரோதி வீட்டுக்குள்ளதான் இருக்கா. விநாயகம், யாருக்கா இவங்க?
பத்ராவோட போட்டோ எடுத்திருக்கான்? அவன் யாரு என்னன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். இப்ப இவனை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும். சொல்லுங்கக்கா. இவனோட கான்டாக்ட் நம்பர் தரேன். இவன் யார்கிட்ட பேசுறான், அடிக்கடி எங்க போறான், எங்க தங்கியிருக்காங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். ஷோர்க்கா. என் டிபார்ட்மெண்ட் சோர்ஸ் மூலயமா இவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன். நான் டெல்லி போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன். வந்ததும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். சரி, நீ கிளம்பு. நீ வந்தது மத்தது பேசிக்கலாம். ஷோர்க்கா. அக்கா, இவனால தான் பிரச்சனையா? இப்போதைக்கு என்கிட்ட நீ எதுவும் கேட்க வேண்டாம். நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. சரிக்கா, நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். வேண்டாம், விட்டுருங்க. நான் சொல்றது கேளுங்க. ஏய், விட்டுருங்க. பத்ரா, பத்ரா, பத்ரா. என்னங்க என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? அது அது பத்ராவை 2-3 ரவுடி பசங்க வெட்டி போட்டாங்க. கனவு கண்டீங்களா? இல்ல இல்ல, அவ பத்ரமா இருக்காளன்னு பார்த்துட்டு வந்துடுறேனே. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பத்ரா இப்ப இங்க இல்லங்க, அவ மாமியார் வீட்டுல பத்திரமா இருக்கா. நிஜமா நடந்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்தாங்க, தண்ணியை குடிங்க. பத்ராவை நான் இப்ப உடனே பார்க்கணும். அவளை எப்படிங்க இப்ப பார்க்க முடியும்? அவ நல்லா இருக்காளான்னு தெரியணும். அவ குரலையாவது கேட்கணும். போன் எடுமா. என்னங்க, இப்ப மணி என்ன தெரியுமா? 3 ஆச்சு. இந்த நேரத்துல போன் பண்ணா அவளுக்கு டிஸ்டர்பா இருக்காது? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை வராதே. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீங்க பேசாம படுங்க. கனவு தானே, அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? இல்லம்மா, நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்துச்சுமா. அப்பா அப்பான்னு கத்துறாமா. இங்க பாருங்க, நீங்க பத்ராவை நினைச்சு ஏதோ பயந்துருக்கீங்க. அதான் கனவா வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க, காலையில பத்ராவுக்கு போன் பண்ணி பேசலாம், சரியா? இப்ப படுங்க, படுங்க, படுங்க. என்னப்பா, காலையில இவ்ளோ சீக்கிரமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நாங்க நல்லா இருக்கோம்மா. அங்க நீ நல்லா இருக்கியாமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு எங்கேயாவது நீ வெளியே போறியாமா? நீ இல்ல ஸ்டேஷன்லயே தான் இருப்பியாமா? நீ என்னப்பா பேசுறீங்க? 24 மணி நேரமும் எனக்கு ஸ்டேஷன்லயே வேலை இருக்குமா? வெளியிலயும் போயிட்டு வருவேன். ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அம்மாடி, இன்னைக்கு ஏதாவது லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயேம்மா. லீவா?
சான்ஸே இல்லப்பா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. முக்கியமான கேஸ் ஒண்ணு சீக்கிரமா முடிக்கணும். ஹை அஃபீஷியல்ஸ் பிரஷர் வேற. அதுலயும் இப்பதான் சரியான ஆதாரம் வேற கிடைச்சிருக்கு. இப்ப போய் லீவ் போட சொல்றீங்க? அம்மாடி, அப்பா சொன்னா கேப்பல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போமா. அப்பா, நீங்க சொல்றத கேட்க நான் எப்பவும் தயாரா இருப்பேன். ஆனா அதுக்காக என் வேலையில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சோ சாரிப்பா. அப்ப அப்பா சொல்றத கேட்க மாட்டேன். அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்ன லீவ் போட வைக்கிறதுல இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? ஏன் இந்த வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணி என்ன வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயோ, ஏம்மா இப்படி பேசுற? அவங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணலமா. பத்ரா, என் மனசுதான் ஏதோ படபடப்பா இருக்குமா. படபடப்பா இருக்கா? ஏன்? அது ஏன்னே தெரியலமா. காலையில இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வெளியே போறவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. இப்படி நீங்க பதட்டப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? யாராவது வந்து மிரட்டினாங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் நீங்க காலையிலேயே பதட்டப்பட்டு ஃபோன் பண்றதுக்கு என்ன காரணம்? நீங்க முதல்ல அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் கேக்குறேன். அது வந்து இல்லம்மா, அம்மா கடைக்கு போயிருக்காங்கம்மா. அப்பா, என்கிட்டயே சமாளிக்கிறீங்களா? உண்மைய சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என் மனசுக்கு ஒண்ணும் சரியா படல. ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. எனக்காக வந்துட்டு போறியாமா ப்ளீஸ்? சரிப்பா, நிச்சயமா வரேன். நான் வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா வரேன். சரிம்மா, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பம்மா. வாமா, சீக்கிரம் வந்துருமா. சரி. ஏன் அப்பா இப்படி காலையிலேயே பதட்டப்பட்டு ஃபோன் பண்றாரு? என்னாச்சு இவருக்கு? ஒன்னும் புரியலையே. ஷீலா. எஸ் மேம். நான் பிரின்சிபலை வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே மேம். மேம், பிரின்சிபல் வந்திருக்காரு. ஹலோ சார். வணக்கம் மேடம். ஒரு சின்ன என்கொயரிக்காக உங்களை திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஐம் சாரி. நோ இஷ்யூஸ் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. தென்னவன் இறந்த அன்னைக்கு ஒரு ஃபோன் ஒன்று காணாம போயிருக்கு. அது இந்த கேஸோட சம்பந்தப்பட்ட ஃபோன் சார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த ஃபோன் இங்கிருந்து தான் காணாம போயிருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஸ்டாஃப்ஸ் யாராவது அன்னோன் செல்போன் எதையாவது காலேஜ்ல பார்த்து அட்மின்ல ஒப்படைச்சிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியணும். அப்படி எந்த போனும் எங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி தெரியலையே மேடம். அந்த ஃபோன் எங்க கேஸுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பணும். இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள இருந்து ஏதாவது அன்னோன் செல்போன் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை உடனே ஒப்படைக்கணும்னு நீங்க சர்க்குலர்ல மென்ஷன் பண்ணணும். நிச்சயமா சர்க்குலர் ரெடி பண்ண சொல்றேன் மேடம். தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு தேவைப்பட்டா நான் திரும்பவும் வர வேண்டியிருக்கும். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை ஃபோன் இங்க உள்ள யார்கிட்டயாவது கிடைச்சா கொடுக்க தயங்க வேண்டான்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே மேடம், அதுக்கு தேவையான ஏற்பாடை நான் பண்ண சொல்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார்.
பிராக்டிகல்ஸ் நிறைய கொடுக்கறாங்க. ஆமாண்டி, கிளாஸையும் கவனிக்க சொல்றாங்க. வீட்ல காலேஜ் வேலைய பார்க்க வேண்டியதா இருக்கு, கிளாஸ்ல தூங்க வேண்டியதா இருக்கு. செம போரிங்கா இருக்குடி. ஏதாவது பேசுடி. அங்க பாரு, பத்ரா மேடம் தானே? ஆமா சங்கரி, அவங்களே தான். பிரின்சிபல் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மள பத்தி தான் விசாரிக்கிறாங்களோ? பார்த்தா அப்படி தெரியல. வேற ஏதாவது என்கொயரிக்கு வந்திருப்பாங்க. வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஏய் இரு, நம்ம பத்ரா மேடத்தை தேடி போகும்போது அவங்கள நம்ம பார்க்கல. இப்ப அவங்களே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற? நாம போய் பத்ரா மேடத்துக்கிட்ட அந்த போன் விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வரலாம். ஒலராதடி, அது என்ன போனோ அத பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம ஏதோ ஆர்வ கோளாறுல அந்த ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போனோம், அவமானப்பட்டு தானே வந்தோம். பத்ரா மேடம் ஒன்னும் நம்மள அவமானப்படுத்தல. நான் போறேன். அபி சொல்றத கேளு அபி, ப்ளீஸ் அபி, ரொம்ப விலை கொடுத்து வாங்காத அபி, ப்ளீஸ் அபி, ப்ளீஸ் அபி, சொல்றத கேளு. ப்ளீஸ் அபி, சொன்னா கேளு அபி. அந்த போன் நம்ம கையில இருந்ததால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, சொன்னா கேளு அபி. நான் போறேன், விடு. அபி நில்ல அபி.